சொல்லுவாங்க பாடி வெயிட் இன்டூ 2 கிராம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை அச்சீவ் பண்ண நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? அப்போ இதை கேளுங்க. ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஸ்ரீதர். திஸ் இஸ் டே 5 ஆஃப் தொடர் சவால். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்போம், பாடி வெயிட் இன்டூ 2 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்து நம்ம வந்து எல்லாரும் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து மசில் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் அது ஆக்சுவலி அப்படியான்னு கேட்டால் அப்படி இல்லை. நிறைய பாடி பில்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சின்ன சான்ஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர் பாடி வெயிட் வந்து 2 கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுத்துப்பாங்க. தே ஈவன் டேக் மோர் தென் தட். பட் நம்ம அவங்க அளவுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து ரொம்ப மெருகெடுத்து போகிறதில்ல. பட் வி கோனா ஹாவ் அ ப்ராப்பர் ஃபிசிக். அது வந்து ஒரு டீசெண்டான ஃபிசிக் தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ரீச் பண்ணோன்னா, பர் பாடி வெயிட் வந்து 1.5 to 1.8 போட்டாலே போதும். இப்போ என்னோடய பாடி வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாடி வெயிட் வந்து இப்போது கரண்ட் ஸ்டேஜில் 95 இருக்குது. 95 இன்ட்டு 1.5 போட்டால் அரௌண்ட் 140 கிராம்ஸ் தான் வந்து ப்ரோட்டீன் நான் வந்து ஈச் டே எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் எனாஃப் ஃபார் அஸ். இப்போ நம்ம வந்து பாடி வெயிட் இன்ட்டு 2 கிராம்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, பாடி வெயிட் இன்ட்டு 1.5 எடுத்துக்கலாம். அதுவே வந்து நம்ம உடம்புக்கு வந்து என்எஃப். அதுக்கு மேலே நம்ம எக்ஸசிவாக போகிறதுனால நம்ம வெயிட் எக்ஸசிவாக போடணும்னு அவசியமே இல்லை. இட் ஓன்ட் ஹேப்பன் லைக் தட். ஸோ நம்ம வந்து பாடி வெயிட் இன்ட்டு 1.5 கிராம்ஸ் எடுத்தாலே போதும். ஓகே, தொடர்ந்து செல்வோம், தொடர்ந்து செய்வோம்.